Welcome to Liwin Funsta. இன்னைக்கு March 18th ஓட current affairs தான் பார்க்க போறீங்க. Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course is available with free ebook on MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா 50% offerல you can get it. எஸ்பிஐயோட நியூ ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் யூனிட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்கில் டேர்ம் ஆர் த மெத்தட் ஆஃப் ஃபண்டிங் என்னதுன்னா, லார்ஜ் ஸ்கேல் ஆர் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போது பெருசாக ஏதோ லார்ஜ் ஸ்கேல் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டுக்காக எஸ்பிஐ வந்து தனியாக ஒரு யூனிட்டே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக ஒரு யூனிட்டே ஆரம்பிக்க போகிறாங்க. அது அந்த எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃபார் ஏஐ, ஃபின்டெக் அண்ட் இ-காமர்ஸ் மூணுக்குமே வந்து சேர்த்து ஒரு ஃபினான்சிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. சின்ஸ் தீஸ் த்ரீ ஆர் த ப்ராமினெண்ட் செக்டார் nowadays. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ செப்பரேட் யூனிட். ஸோ யூஸ்வலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் பண்ணிகிட்டு இருந்தா எஸ்பிஐ, இப்போது அதையும் தாண்டி வி ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லி லார்ஜ் ஸ்கேல் ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏஐ, ஃபின்டெக் அண்ட் இ-காமர்ஸ்க்காக பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு இட் வில் பி சப்போர்ட்டிங். அண்ட் டார்கெட் செக்டார் என்னது, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ, ஃபின்டெக், இ-காமர்ஸ். ஸோ ஏஐயில் என்ன, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஃபின்டெக்கில் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். அண்ட் இ-காமர்ஸில் வந்து ஃபார் டிஜிட்டல் ரீட்டெயில் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தே வில் பி எக்ஸ்பேண்டிங். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் டைம்லைன் வந்து 1 year பிளான் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ திஸ் யூனிட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் யூனிட்ஸ் வந்து 1 yearக்குள்ளே தே ஆர் கோயிங் டு செட் அப். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக செட் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த ஃபேஸஸ். ஸோ டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ராசஸ் வில் பி குவிக் மார்க்கெட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதன் மூலிமா அவங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க ஃபார் 3 of the அந்த ஏஐ, ஃபின்டெக் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்ட்ராங் செக்டார் நாலேஜை யூஸ் பண்ணியும் ப்ரொஃபஷனல் நாலேஜை யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு கிவ் ஃபைனான்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட்ஸ் ஃபார் கைடன்ஸை தே ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட். அவங்களோட சேர்ந்து தான் தே ஆர் கோயிங் டு செட் அப் திஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்லாம் செட் பண்ணிவிட்டு தே வில் கிவ் ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபோக்கஸ் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட அப்ரோச்சை டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கட்டிங் எட்ஜாக இருக்குது, வாட் இஸ் த பிளாட்ஃபார்ம் நவ், இப்போது என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் ஹவு வி ஷுட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் எஸ்பிஐ இஸ் த லார்ஜஸ்ட் by value in India. ஸோ இன்க்ரீஸ்டு லோன் ஆக்சசபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப்ஸும் வந்து தே கேன் கெட் லோன் இல்லையா. சப்போர்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் எக்கனாமிக் க்ரோத்து, கவர்மெண்ட்டோட பாலிசி பேக்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து தே வில் பி சப்போர்ட்டிங். ஸோ பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் பர்ஃபார்மன்ஸில் 48 லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த FY24 மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரோட்ஸ், பவர், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இன்க்ளூடிங். ஸோ அது தவிர்த்து தே ஆர் நவ் பிளானிங் ஃபார் இப்போது இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸோட அந்த யூனிட் கட்ட போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான நேமும் வந்து தே கெப்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்டோட நேம் இருக்கும். எஸ்பிஐயோட கமிட்மெண்ட் டு ரிசர்ச் அண்ட் ஃபினான்சிங் எக்ஸலன்ஸ் வில் பி த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் யூனிட். அண்ட் இது வந்து ஒரு நாலேஜ் ஹப்பாகவும் இருக்கும். ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி யூனிட்டே க்ரியேட் பண்ணி அவங்க மட்டும்தான் அந்த நாலேஜெல்லாம் வச்சுக்க போகிறாங்களான்னா இல்லை, அவங்களோட இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி, ஸோ திஸ் யூனிட் வில் சர்வ் அஸ் அ மாடல் ஃபார் அதர் பேங்க்ஸ் டூ. ஸோ ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்க்கு இட் வில் பி சர்வ் அஸ் அ ஹப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இம்பேக்ட் ஆன் ஏஐ, ஃபின்டெக், இ-காமர்ஸ் செக்டார் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் இம்பேக்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த செக்டார் க்ரோ ஆகிறதுக்கு எஸ்பிஐ மாதிரியான ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சர்டன்ஸ் மூவ் எடுக்கும்போது இட் வில் எக்ஸ்பேண்ட் மோர். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட சேனலில் டெய்லியுமே குவிஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது January 3rd வீக், செகண்ட் வீக் வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு. பட் நாளைக்கு வந்து January 3rd வீக் வந்து இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தேட் டூ. நீங்கள் வந்து டெய்லி நம்மளோட 25 day சேலஞ்சில் குவிஸ் போட முடியல, பை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் Day 11 மெயிலுமே வந்துருச்சு. டூ செக் இட் அவுட் அண்ட் டேக் த குவிஸ்.
நெக்ஸ்ட் வந்து Frontier Seed Pacific ப்ரோக்ராம் which was launched by ADB. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏடிபியோட சேர்ந்து, ஏடிபி மட்டும் இல்லாமல் ஏடிபியோட சேர்ந்து இன்னும் 2-3 கம்பெனிஸும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, they will give technical assistance to these kind of things. ஸோ அவங்க செலக்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து காஸ்ட் ரெக்கவரபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிடுவாங்க. ஸோ தட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வில் பி கிவன் பை ஏடிபி மாதிரியான சர்டன் ட்ரஸ்ட்ஸ் ஹூ ப்ரொவைட் அந்த ஃபண்டு கொடுக்குற ட்ரஸ்ட் வில் பி கிவிங் அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம். இன் ரிட்டர்ன் அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வில் பி ஷேர்டு வித் திஸ் ஏடிபி அண்ட் சர்டன் கம்பெனிஸ். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் Frontier Seed Pacific ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் க்ரோத் அண்ட் ஓஷன் இம்பேக்ட் இன் பசிஃபிக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பசிஃபிக் ரீஜியனில் ஏடிபி இதை சைன் பண்ணியிருக்காங்க. 4 million சொல்லியிருக்காங்க. பட் 2 million தான் வந்து ஏடிபி வில் ப்ரொவைட். அந்த அதர் 2 million வில் பி ப்ரொவைடட் பை ஒன் ஆஃப் த ட்ரஸ்ட்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டார் க்ரோத், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓஷன் இம்பேக்ட் இது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ CPAC PTE லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஃபிஜி அப்படின்ற கண்ட்ரியில் தே ஆர் கோயிங் டு சைன். இந்த 2 million வந்து ஏடிபி வில் பி ப்ரொவைடிங் ஆஸ் அ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தே டிடன்ட் கிவ் ஹியர். பட் வாட் இஸ் திஸ்னா, ஸோ இந்த காஸ்ட் ரெக்கவரபிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் இங்கேயும் இவங்களும் அதே தான் சைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ த சேம். ஸோ CRTAs அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. CRTA அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ that was signed between CPAC PTE Limited with ADB வந்து $2 million will be providing. ஃபிஜியில் உள்ள ப்ரான் இண்டஸ்ட்ரியை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி அவங்களோட எத்தனிக் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் அக்வாகல்ச்சரில் டெவலப் பண்ண போகிறாங்க. தென் கஹூட்டோ பசிஃபிக் அப்படின்ற இடத்துலையும் $2 million ஏடிபி didn't provide, பட் அதர் ஒன் the Orchard Trust Fund, they provided 2 million, they contributed 2 million. ஸோ மொத்தமாக 4 million, 2 million வந்து ஒன்றுக்கு CPACக்கு. that is not clear that ஏடிபி தான் இவங்களுக்கு கொடுத்தாங்களா, ஏடிபி இவங்களுக்கு தான் கொடுத்தாங்களான்னு. பட் த கான்ட்ரிபியூஷன், அந்த 4 million கான்ட்ரிபியூஷனில் 2 million வந்து ஏடிபி கொடுத்தாங்க. அதில் ஒரு 2 million was given to CPAC and the other was given to Kahuto. ஸோ இந்த கஹூட்டோவில் என்னென்னா ஏரியல் மேப்பிங் சர்வீசஸ்க்காக, ஸோ கோஸ்டல் டேட்டா கலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக they did. ஸோ ப்ரொவைடிங் ரிஸ்க் கேபிட்டலோட கொடுத்துருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு. ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஏடிபியே கொடுத்துருக்காங்கன்னா they will attract more இல்லையா, அதனால் என்கரேஜிங் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் மார்க்கெட். ஸோ இதை வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மனோவா Kamikami, which is Fijiயோட deputy prime minister, endorsed it himself. And ADBயோட contribution to this for Frontier Seed எவ்வளோனா 2 million and Orchard Trust வந்து 2 million. So other supporters are also on board. யாருன்னா Nordic Development, UK ஓட ஃபாரின் காமன்வெல்த் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், ஸோ UKFCDO. ஸோ இவங்க எல்லாமே வந்து சைன் பண்ணி தான் இதை வந்து ஃபண்டிங் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நம்ம GenAI அடாப்ஷனை வந்து இந்தியன் பேங்கிங் ஆப்ரேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் பை 2030 அப்படின்னு சொல்லி EY Ernst & Young அப்படின்றவங்க வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 46% ஆஃப் அவர் இந்தியன் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 46% இந்த இந்தியன் பேங்கிங்கில் GenAIயோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போது AI, இதில் ChatGPT இதெல்லாம் வந்து GenAI. ஸோ அந்த வரிசையில் இட் வில் பெனிட்ரேட் இன்டு இந்தியன் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் அதனால் ப்ரொடக்டிவிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ EY ரிப்போர்ட்டில் GenAI in financial servicesல, so not only in financial services, banking, finance services and insurance, in the BFSI services எல்லாத்துலேயுமே வந்து this will create a major role
or major impact அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Gen AI adoption in financial services accelerating. So 74% of the firms வந்து proof of concept projects எல்லாத்தையுமே வந்து they started initiating. இந்த proof of concept project அப்படின்னா first என்னன்னா, this is the primary demonstration. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு ஐடியா வருது, ஆர் ஒரு ப்ராடக்ட் ஆர் மெத்தட் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக ஃபுல் ஸ்கேல் டெவலப்மெண்ட்க்கு முன்னாடி வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தே வில் செக் வெதர் த கான்செப்ட் வில் ஒர்க் ஆர் நாட். ஸோ அந்த மெயின் கோல் ஆஃப் பிஓசியே என்னதுன்னா, அந்த ப்ரப்போஸ்டு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா, ப்ராக்டிக்கல் என்டியூரன்ஸில் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுமா பண்ணாதான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ அதில் வந்து ஃபர்ம் ஸ்டார்டட் இன்க்ளூடிங் Gen AI and organizations having actively allocated budgets for AI. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் தான், SBI வந்து அதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் யூனிட், நாட் ஒன்லி ஃபார் AI, அதர் டேர்ம்ஸ்க்கு தான், பட் AI இஸ் ஆல்சோ அ பார்ட் இல்லையா. ஸோ 42% ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து AI இனிஷியேட்டிவ்ஸ்க்குன்னே தனி பட்ஜெட்டிங் அலோகேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. 11% ஆஃப் த ஃபர்ம் வந்து பைலட்ஸ் to full scale deployment of AI வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ which means பைலட் ஃபேஸஸில் இருந்தது இப்போ ஃபுல் ஸ்கேலாகவே they are using AI அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போல்லாம் ஏதாவது ஒரு கஸ்டமர் கேர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் தான். ஸோ இல்லை நான் ஒரு ஹியூமன் கிட்ட பேசணும் அப்படின்னா தட் டேக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஏதாவது ஒன்று இல்லை, நீங்கள் கொடுத்த ஆப்ஷனுக்கும் அப்பாற்பட்டதுன்னு நான் சொல்லி ஐ ஹாவ் டு ஸ்பீக். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் ஆர் ஜெனரேட்டட் தான், AI தான். NBFCs and insurers are leading Gen AI adoption, particularly in automation and customer engagement. ஸோ இதை நான் சொன்னது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து 46% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எஃபிஷியன்சியில், தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டியில் பை 2030 எப்படி இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீசஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அண்ட் அதர் செக்டர்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து we can use for AI ரிலேட்டடாக டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு அப்படின்னா we can use all these readings. ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டா தான், you can use it. Then state-owned firms, which of the state-owned firms வந்து shortlisted for RBI ஓட currency management project அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is EIL and MECON. So Engineers India Limited and MECON has been shortlisted for RBI ஓட currency management project. So what is this currency management infrastructure monetization project அப்படின்னு? கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது த ப்ரைமரி கோல் ஆஃப் திஸ் கரன்சி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அதோட பேர்லேயே தெரியுது, ஏதோ ஒரு கரன்சி மேனேஜ்மெண்ட்டுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மானிட்டைஸ் பண்ண போகிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரியுதா. ஸோ த கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இன் த சென்ஸ் இதில் வந்து அடிக்குவேட் ஸ்டோரேஜ், அதாவது ஃப்யூச்சர் கேஷ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியோட ஒரு ஸ்டோரேஜ் அது வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ப்ரொஜெக்ஷனோட இது அலைன் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறாங்க. வாட் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா, நியூ கரன்சி மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடு சேர்த்து ஆட்டோமேட்டிங் வேர் ஹவுசஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டியோட தீஸ் ஆட்டோமேட்டட் வேர் ஹவுஸ் அண்ட் கரன்சி மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் வில் பி தேர். அந்த அட்வான்ஸ்டு செக்யூரிட்டியோட சேர்த்து சர்வேலன்ஸ் சிஸ்டமும் வந்து தே ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ இதில் வந்து சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர்ஸ் எல்லாம் இதில் க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோமேஷன் அண்ட் டெக்னாலஜி இன்டகிரேஷனோட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. தட் இஸ் மாடர்னைஸ்டு இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க, மாடர்னைஸாக எல்லாமே பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் ரிசிப்ட்டு, ஸ்டோரேஜு, ரெட்ரீவல் அண்ட் பேங்க் நோட்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து ஆட்டோமேஷனோடையும் டெக்னாலஜி இன்டகிரேஷனோடையும் தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ அதை எல்லாமே அதுவே வந்து பண்ணிக்கிற மாதிரி இது மூலயமா ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி காஸ்ட் ரிடக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் த கரன்சி மேனேஜ்மெண்ட் வில் பி ப்ரிசைஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த கரன்சி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹேண்ட்லிங் நியூ வேஸ். ஸோ ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் க்ரோத் ஆஃப் நோட்ஸ் இன் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது ஆர்பிஐ ஆன்டிசிபேட்ஸ் தட் கேஷோட டிமாண்ட் அண்ட் நெசசிட்டி ஃபார் த அப்கிரேட்ஸுக்கெல்லாம் வந்து இது தேவைப்படுன்றதுனால தே ஆர் கோயிங் டு டூ திஸ். ஸோ இந்த இதுக்கு வந்து 6 ஃபார்ம்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே கேட்டது ஸ்டேட் ஓன்டு ஃபார்ம்ஸ் தானே. ஸோ ஸ்டேட் ஓன்டு ஃபார்ம்ஸ் வந்து 2, அதாவது நம்மளோட இந்தியாவோடது.
கவர்மெண்ட்டோடது. ஸோ அது தவிர்த்து 4 ப்ரைவேட் ஃபர்ம்ஸும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்னைசிங் இந்தியன் கரன்சி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு மீட் த ஃபியூச்சர் கேஷ் நீட்ஸ். ஸோ இது படிக்கும்போது எனக்கு என்ன டவுட்னா, எல்லாமே சிபிடிசிலாம் வரப்போகுது. ஸோ த கரன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு கரன்சி நோட்ஸ் வில் நாட் பி இன் சர்க்குலேஷன் மோர். ஏன்னா டிஜிட்டல் எக்கனாமியை நோக்கி நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இது தேவையா அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துச்சு. பட் தென் ஒரு ஏஐலாம் இன்டகிரேட் பண்ணி டெக்னாலஜியெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு சென்டராவது நம்மக்கிட்ட இருக்கணும்ல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆப்வியஸாக ஓல்டாக இருக்கும். ஸோ அதனால தே ஆர் கிரியேட்டிங் ஒன் அப்படின்ற ஒரு ஆன்சரும் ஐ ஜஸ்ட் தாட். ஸோ கிரியேஷன் ஆஃப் க்ரீன்ஃபீல்டு கரன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ க்ரீன்ஃபீல்டுனா என்னது, புதுசாக தே ஆர் கோயிங் டு கிரியேட் கரன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ ஓல்டு ப்ரௌன் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தா கூட ஓல்டாக ஏற்கனவே இருக்கிற கரன்சி மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் சிஎம்சிஸை வந்து தே ஆர் கோயிங் டு ஆல்டர் அண்ட் மேக் இட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் தே ஆர் சூஸிங் ஃபார் க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா புதுசாக தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷன், பேங்க் நோட் ஸ்டோரேஜ்க்கு அண்ட் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டமும் அதிகமாக போகுது. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர்ஸும் வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த மாடர்னைசேஷன் அப்படின்னா, பேங்க் நோட்ஸ் அண்ட் காயின்ஸோட வால்யூம் ரைஸ் ஆகுமா, ஹை காஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் எல்லாம் தேவைப்படும் வைல் ஹேண்ட்லிங் கேஷ். ஸோ எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுன்றதுனால ஸோ ஸ்டேட் ஓன் கம்பெனிஸ், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் மெக்கான் லிமிடெட். ப்ரைவேட் கம்பெனிஸ் யார் யார், அசென்ஷர், காலனியர்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ், ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கோப்பர்ஸ், பாஸ்டன் கன்சல்டிங் group which is in India. ஸோ இவங்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. 4 locations in இந்தியாவில் திஸ் கரண்டிங் பிரின்சி. இப்போது கரன்சி மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா எப்படி இருக்குன்றதை சொல்கிறாங்க. தட் இந்த 4 locations என்னென்ன அப்படின்றது பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இஃப் நாட் ஆல்சோ யூ ஷுட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ 4 locations ஆஃப் கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸஸ் இன் இந்தியா எங்கெங்கே இருக்குன்றதை எழுதுங்க. தென் காயின் மின்டிங் ஃபெசிலிட்டிஸும் 4 மின்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட நேமும் வந்து எழுதுங்க. இஃப் யூ ரிமெம்பர் த சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த coins also do comment in the comment section below. Distribution network எவ்வளோ இருக்குது, 19 issue ஆஃபர்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 2800 currency chest stores இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூ மைட் நாட் நோ எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் சர்ச் பண்ணால் இட் வில் பி தேர். அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பேங்க் நோட்ஸ் த்ரூ ஷெட்யூல்டு பேங்க்ஸ் மூலமா. ஸோ சேலஞ்சஸ் இன் கரன்சி மேனேஜ்மெண்ட் என்னென்னா, க்ரோயிங் வால்யூம் ஆஃப் பேங்க் நோட்ஸ் பிரிண்டட், சர்க்குலேட்டட் அண்ட் ப்ராசஸ்ட். ஸோ ஆப்ரேஷனல் காஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி ட்ரிவன் எஃபிஷியன்சி அண்ட் ஆட்டோமேஷன் தேவைப்படுது. ஸோ இது வந்து global examples of currency modernization. Several central banks வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடர்னைசேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரியா, ஈஜிப்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஹங்கேரி, யூஎஸ்ஏ, மலேசியா, ஜப்பான், இந்தோனேஷியாலாம் இவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு டூ ஸோ. எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் என்னென்னா என்ஹான்ஸ்ட், அது எல்லாமே என்ஹான்ஸ்டு தான். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மேக்லியான் ரசல் இந்தியா லிமிடெட் MRIL ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு NARCL. ஸோ அவங்களோட டெப்ட் எக்ஸ்போஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ நோ வாட் NARCL இஸ். இஃப் நாட் ஆல்சோ நோ ப்ராப்ளம். இது என்னதுன்னா 2021 பட்ஜெட்டில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து இந்த என்பிஏவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்கிங் செக்டாரில் இந்த ப்ரைமரி இஷ்யூ ஆஃப் என்பிஏவை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இருக்கும். தேட் இஸ் கால்டு NARCL. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம், நேஷ்னல் அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. So this also started in July 7, 2021. So primarily NPA in banking sector they will be handling. ஸோ அதனுடைய க்ளீனப் ப்ராசஸ் எல்லாமே வரும். அதாவது ஒரு பேங்க்கோடைய பேலன்ஸ் ஷீட்டில் அந்த என்பிஏன்னு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தே வில் டேக் அவுட். அண்ட் அந்த என்பிஏவை வாங்கும்போது அதனுடைய ஒர்த் வந்து இப்போ 1000 crore அப்படின்னா அட்லீஸ்ட் பாதி 500 crore ஆகுது தே வில் கிவ் வைல் பையிங். அந்த பேட் பேங்க் யாரோ அவங்க வந்து கொடுப்பாங்க. மிச்சம் 500 crore தே வில் ட்ரை டு ரெக்கவர். ஸோ தேட் இஸ் த ப்ராசஸ். ஸோ இந்த NARCL ஹூ வாஸ் த மேஜராக ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா, ஆப்வியஸாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட ஸ்டேக்ஸும் வந்து 51% வந்து இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து 49% வந்து ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸ் தான் இதனுடைய ஓனர்ஸே. ஸோ
பார்ட் ஆஃப் தெம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தயர் ஒர்க். ஏன்னா பேங்க்குக்கு லெண்டிங் லோன் லெண்டிங் அதுதான் வந்து அவங்களோட அசட். ஸோ லோனு தான் அவங்க அசட்டுன்ற போது தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் அந்த லோனை தவிர்த்து தே டூ ஹாவ் அதர் ஒர்க்ஸ். ஸோ இந்த லோன் திரும்ப பே பண்ணாதவங்க பின்னாடி போகிறது இஸ் நாட் தே ஒர்க் இல்லையா. அதனால் அதை வந்து சம் அதர் வில் பி டேக்கிங் கேர் அண்ட் தே வில் ஹாவ். இப்போது ஒரு பேங்க் கிட்டேருந்து இப்போ இந்த NARCL வந்து இப்போது NPA வந்து வாங்குறாங்க அப்படின்னா தே வில் கிவ் பேக் என்ன கொடுப்பாங்க, செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதை வச்சு ஒரு கொஸ்டினும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிட்டட்னு சொல்லி அவங்களோடையும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க NARCL, இந்தியன் டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிட்டட் அவங்களோட. ஸோ இதெல்லாமே வந்து RBI கைட்லைன்ஸோடு தான் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ ஃபார் இன் ஜான்வரி நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் கூட வந்துருந்துச்சு தட் 2025 22 அக்கௌண்ட்ஸ் வித் டோட்டல் எக்ஸ்போஷர் ஆஃப் 95711 நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ க்ரோர் வந்து டோட்டல் எக்ஸ்போஷரை சக்ஸஸ்ஃபுல்லாக NARCL வந்து தே ஹாவ் காட் பேக் அசட் ரெசல்யூஷன் வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரண்டி, கவர்மெண்ட்டோட கேரண்டிலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரிக்கலாம். ஸோ அதுவும் வந்து தே ஹாவ் டிட் வெல். அதுக்கப்புறம் 30,600 crore வந்து செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ்க்கு மட்டுமே அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டி அண்ட் சேஃப்டி நெட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ NARCL இருக்கிற வரையும் தேர் ஒன்ட் பி மச் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்லியார்ட் ரசல் இந்தியா லிமிட்டட் அப்படின்ற கம்பெனி வந்து அவங்களோட டெப்ட் எக்ஸ்போஷரை NARCLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வாங்கியிருப்பாங்க, செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் வந்து இன் ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஒர்த் உள்ள டெப்ட் எக்ஸ்போஷரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 700 crore. ஸோ விச் வாஸ் 1869 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ 5-year ரீபேமெண்ட் டென்யூர் வந்து 700 crore டிஸ்கவுண்டட் பண்ணி அட் அ டிஸ்கவுண்டட் 700 crore தே ஹாவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 years they have to do all the process. So settlement value எவ்வளோ 700 crore. 36% வந்து haircut on total debt. So haircut என்னது write off or something like that. ஸோ இதில் வந்து மொத்த டெப்ட் வந்து மேக்லியான்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு டீ ப்ரொடியூசிங் கம்பெனி, கொல்கட்டாவை சேர்ந்த டீ ப்ரொடியூசிங் கம்பெனி. ஸோ டீ ஃபார்மிங்கே இங்கே அவங்களோட டீ ஃபார்மிங் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ த விக்கிபீடியா சேஸ் தட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டீயை க்ரோயிங் கம்பெனியே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் இன் இந்தியா. ஸோ மேகர் குரூப், வில்லியம்சன் மேகர் குரூப் அப்படின்றவங்களோட பார்ட் ஆஃப் திஸ் டீ ப்ரொடியூசிங்கே இவங்க தான். ஸோ இதனுடைய சேர்மன் ஆர் ஓனர் யார் அப்படின்னா ஆதித்யா கைட்டன் அப்படின்றவங்க. ஸோ தே டூ ஹாவ் ஒரு ஹிஸ்டாரிக்காக அவங்களோட ஃபேமிலியே வந்து தே டூ திஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ BM கைத்தனியா குரூப் அப்படின்றவங்க தான் வந்து they are taking care of this. ஸோ இதில் என்னென்னா இவ்வளோ வந்து அவங்களோட டெப்ட், ஸோ இவ்வளோ கடன் இருக்குது, அதில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் தே ஆர் கெட்டிங். யூஸ்வலாக வந்து ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 36% ஹேர் கட்டில் தான் வந்து தே ஆர் கெட்டிங் திஸ். ஹேர் கட் அப்படின்னா என்னென்னா தே வில் ரெடியூஸ் அவங்க பண்ணுற வேலைக்கு. ஹேர் கட்னாலே இட் அக்செப்ட்ஸ் லெஸ் தென் வாட் வாஸ் டியூ இன் அ பர்டிகுலர் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேர் கட் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு கம்மி பண்ண போகிறாங்க. இப்போ ஹேர் கட் இன் ஃபினான்ஸ்னாலே வந்து கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஒரு அசட்டோட வேல்யூ கம்மி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் கட்னாலே நம்ம கட் பண்ணுறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NPAயில் ஹேர் கட் அப்படின்றது அதுதான். ஸோ மொத்தம் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வில் பி ஹேர் கட் பண்ணுவாங்க. டிப்பிக்கலி 38%லேருந்து 49% வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த NPA ஹேர் கட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இவங்க வந்து 36% பண்ணி 700 crore வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் NARCLக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் 5-year ரீபேமெண்ட் டென்யூரில். ஸோ இந்த 700 crore மட்டும்தான் வந்து will be paid by the NARCL. So remaining will not be paid. So and the 36% வந்து haircut in the sense they are writing off this 36% of the value of the asset. So 700 crore மட்டும்தான் they will pay back. அதில் வந்து அந்த remaining amount 5-year repayment tenure-ன்றது வந்து they will pay back using
security receipts. So they will give the security receipts to the McLeod Russells. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவர் பண்ண அந்த NARCL அவங்களோட அசெட் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண they will get back their அந்த அமௌண்ட் 700 crore 5-year repayment tenure they will getting back. ஸோ அதுலேயுமே வந்து there is a breakdown. அதில் upfront cash அப்படின்னு சொல்லிட்டு 15% 105 crore வந்து they will repay. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ்க்கு வந்து 85%, அதாவது 595 crore தான் வந்து they will be providing through security receipts. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த லோனை வாங்கும்போது லோனை ஒரு பேங்க் கிட்டேருந்து ARCs வாங்கும்போது they will pay an amount plus security receipts. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு the bank has to runன்றதுனால they will pay this upfront cost. அந்த upfront cash வந்து இந்த இடத்துல என்னதுன்னா 105 crore. ஸோ செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் வந்து 595, அந்த இந்த 595 crore தான் வந்து 5 yearsல they will pay. ஸோ ஆல்ரெடி 36% வந்து ஹேர் கட்டில் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 64%லையுமே they are splitting. ஸோ 105 crore வந்து upfront cash ஆகும், 595 crore வந்து they will pay using security receipts. ஸோ இந்த security receipts வழியாக 5 வருஷத்தில் they will slowly get back the amount. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன் முதல்ல இந்த McLeod Russells which is a tea company ஏன் இந்த மாதிரி NPA-க்குள்ளே போச்சு அப்படின்னா ஸ்லோ டவுன் இன் த டீ ப்ரைஸஸ். ஸோ 2019க்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. அன்ரெக்கவரபிள் லோன்ஸ் நிறைய இந்த நாலி பாரத் இன்ஜினியரிங் கோஆப்ரேட்டிவ் அவங்கெல்லாம் வந்து நிறைய இன்சால்வன்சியில் இருக்குது. ஸோ அதனுடைய லோன் எல்லாமே வந்து இவங்க மேலே விழுந்திருக்கு போல். ப்ரீவியஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அட்டெம்ப்ட் வந்து நடந்திருக்கு. 1030 crore டீல் வந்து கார்பன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேக் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஃபெயில்டு டியூ டு த லெண்டரோட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெண்டர்ஸ் இன்வால்வ் இன் த டெப்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ யாரெல்லாம் இவங்களுக்கு முதல்ல லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இருக்குது. மேஜர்லி ICICI பேங்க் பண்ண கன்சோர்டியம், அதோட SBI, HDFC, ஆக்சிஸ், PNB, யூகோ, இந்தியன் பேங்க், RBL பேங்க், இந்த எல்லா பேங்க்கிட்டையுமே தே காட் லோன். ஸோ இப்போ இந்த வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அப்ஃப்ரண்ட் கேஷ் அதை வந்து தே கான்ட் யூஸ், McLeod கான்ட் யூஸ். ஸோ அவங்க வந்து தே ஹாவ் டு கிவ் பேக் டு த டெப்டர்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஸோ தே வில் ஆக்சுவலி செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இவங்க கிட்ட தான் போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்க NARCL லோனை பேக் பண்ண அந்த செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் எவ்வளோ அவங்களோட லோன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ட்ஸ் வில் பி கிவன் டு ஈச் ஆஃப் தெம். ஸோ ஈச் ஹோல்டர்ஸ் வில் பி கெட்டிங் த அமௌண்ட். ஸோ NARCLோடு மட்டும் இல்லாமல் JC ஃப்ளார் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோட இண்டஸ்இண்ட் பேங்க்கும் சேர்ந்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் ஏன் சேர்ந்துச்சுன்னு எனக்கும் புரியல. பிகாஸ் தே ஆர் அண்டர் நவ் ஸ்க்ரூட்டினி. என்னென்னா யூஸ்வலாக ஒரு டெரிவேட்டிவ்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். பட் என்னென்ன அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு பேங்க்குக்கு வந்து US டாலர்ஸில் அமௌண்ட் வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் தே வில் டூ, தே டேக் திஸ் US டாலர்ஸ் அண்ட் டூ டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தே வில் டூ சர்டன் திங்ஸ். ஸோ அதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தே ஹாவ் டு ஷோ தேட் இன் தேர் பேலன்ஸ் ஷீட் அஸ் அ லயபிலிட்டி. அதை 2021 தே டென்ட் ஷோ. அதனால் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2021 இந்த ப்ராப்ளம் நடக்குது. 2023 ஒரு டிராஃப்ட் சர்க்குலர் ரிலீஸ்டு பை RBI இஸ் கமிங். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா RBI, ஸோ லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தெளிவாக யூ ஹாவ் டு ஷோ. ஸோ லயபிலிட்டிஸை அதர் லயபிலிட்டிஸ், பிகாஸ் அவங்க வந்து அதர் லயபிலிட்டிஸ்னு போட்டாங்க. ஸோ அந்த டெரிவேட்டிவில் தான் லாஸ் ஆச்சுன்றதை காமிக்கவே இல்லை. அந்த மாதிரி அதர் லயபிலிட்டிஸ்னு போடாமல் லயபிலிட்டிஸ் என்னென்னன்றதை வந்து தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட் சர்க்குலர் வருது. 2024 ஏப்ரலில் த சர்க்குலர் வாஸ் எஃபெக்டிவில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தே ஹாவ் டு சே இல்லை, சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ CEOவோட அப்பாயின்மெண்ட், அவங்களோட காமந்த் கத்தப்பள்ளியா அப்படின்னு சொல்லி அவரோட அப்பாயின்மெண்ட்டுமே வந்து 3 years எக்ஸ்டென்ஷன் வந்து போர்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் RBI இதெல்லாம் பார்த்துட்டு 1 year தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே வந்து தேர் இஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த CEO அப்பாயின்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா, தீஸ் CEOs அண்ட் டெப்யூட்டி CEO எல்லாருமே வந்து 2023 டிசம்பர் அண்ட் நவம்பரில் வந்து தே சோல்ட் தேர் stakes in IndusInd Bank. So this is also called front running. அதாவது இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து இந்த பேங்க்கோட IndusInd பேங்க்கோட ஷேர்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே they are selling the shares இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங். ஸோ அதுவும் இவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் இந்த IndusInd பேங்க்கோட ப்ரொமோட்டரான ஹிந்துஜா they are saying this is not a big problem அப்படின்னு. பட் அவங்க வந்து ARCயில் இருக்காங்களாம். ஐ எம் நாட். ஓகே, let's see.
எக்ஸ்பெக்டட் ரெக்கவரி ஃபார் லெண்டர்ஸ் எவ்வளோன்னா அடிஷ்னல் நெட் ரெக்கவரி 270 crore ஸோ அப்பான் ஃபுல் ரிடம்ஷன் ஆஃப் ஒரு வேளை ஃபுல்லாக அவங்க ரிடம்ஷன் பண்ணாங்க செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் அப்படின்னா 270 crore வந்து மேக்லியோனார்ட்ஸ்க்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த டெப்த் எல்லாருக்கும் இவங்க கடன் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கொடுத்தது போக 270 crore ஒரு வேளை ஃபுல்லாக ரிடம் பண்ணாங்கன்னா they will get அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. இம்பேக்ட் வந்து எல்லாமே ஜஸ்ட் ரீட் யூ மைட் நோ. ஸோ ப்ரொமோட்டர் யார்? கைத்தன் ஃபேமிலி. ஸோ அவங்க தான் வந்து they are the promoters of this McLeod Brussels. Bulk tea production is the basic work of this McLeod Brussels. So tea estates வந்து 31 in அசாமில் இருக்குது, 2 in வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய லார்ஜஸ்ட் தான் ப்ரொடியூசிங் இன் த வேர்ல்ட். ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து ப்ரொப்போஸ் டு இம்ப்ரூவ் climate related financing in India. ஸோ அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் என்ன இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்கன்றது கேட்டிருக்காங்க, which is creating a common pool of bankable green projects அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தான் அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்பீச்சஸ் சம்டைம்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்க்கெலாம். ஸோ வி ஆர் கவரிங் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் டூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆர்பிஐ சர்க்குலர்ஸை வந்து அப்பப்போ நான் டைம் டு டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்க்குலர்ஸ், ஈவன் ஆர்பிஐ மந்த்லி புல்லட்டின் கூட நம்ம ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆர் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களா ஃபார் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். எதுக்குன்னா கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸை வந்து அவுட்லைன் பண்ணுறதுக்காக. ஸோ சூன் வி வில் கெட் அ சர்க்குலர் ஆன் கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு தே வில் கிவ் சர்டன் சர்க்குலர். கைடன்ஸ் நோட்டுமே வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் கிளைமேட் சினாரியோஸ் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்காக. ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா that will have stress testing. ஸோ ஒரு பேங்கிங் ஆர் என்பிஎஃப்சி பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தே வில் டூ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்னென்னா, இப்போ கோவிட் மாதிரியான ஏதாவது திடீர்னு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இதை தாங்குமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டோட அவங்களோட ப்ரொவிஷனிங் எப்படி இருக்குது, அவங்க லோனோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்காக கிளைமேட் சினாரியோ அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் தே ஆர் கோயிங் டு டூ பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் வந்து காமன் பூல் வந்து கிரியேட் பண்ணணும் ஆஃப் பேங்கபிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபார் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்சிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் செக்டார் வில் பி ஸ்ட்ரென்தன்ட் அண்ட் மற்ற அதர் எக்ஸ்போஷர் டு கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ரிஸ்க்லாம் வந்து தே ஹாவ் டு ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் எல்லாருமே வந்து ஆக்சஸ் மேனேஜ் அண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அண்ட் சினாரியோ அனாலிசிஸ் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கும் வந்து தே ஹாவ் டு டூ டு எவாலுவேட் த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளட் வருது ஒரு இடத்துல அப்படின்னா that will also impact the financial sector. ஸோ அது எப்படி அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியுமா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அப்படின்றது வந்து தே ஹாவ் டு டெஸ்ட். அவங்களால பண்ண முடியுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இல்லை அப்படின்னா வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தே கேன் டூ, அதனால தான் எவாலுவேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணால் அந்த இதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம கேப்பபிளாக இருக்கிற மாதிரி மாற முடியும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் தே ஹாவ் டு டூ. ஸோ அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. க்ரியேட்டிங் அ காமன் பூல் ஃபார் bankable green projects. So viable climate finance projects க்கு வந்து it is lacking in India. ஸோ அதனால பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிஸை கொலாபரேட் பண்ணி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டு ஹாவ் கிளைமேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து பூல் மாதிரி கொண்டு வந்து அந்த பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பூல் பண்ணாங்கன்னா பேங்கபிள் க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஃபண்ட் பண்ணுங்கள், கொலாபரேட் பண்ணி ஃபண்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தென் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் க்ரீன் ஃபினான்சிங் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆன் டேப் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ்க்கும் வந்து தே ஆர் பாலிசி ரெகுலேட்டரி இது வந்து சோஃபார் வந்து என்ன பேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி செய்ய போகிறாங்க. ஆன் டேப்னா தே இஃப் சம்ஒன் இஸ் கம்மிங் டு டூ சர்டன் திங்ஸ், நான் வந்து ஒரு பேங்க் இப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட கேட்குறாங்க தட் நான் இந்த மாதிரி கிளைமேட் ஃபினான்சிங் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன், இட் மே பி அன் ஆப் ஆர் ஏதாவது ஃபினான்சிங் பண்ணுறதுக்காக லோன் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸில் டெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ஆர்பிஐ வில் அலோ.
ஸோ அதாவது பேங்க்கு தான் அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் ஆன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்கரேஜ் இன்னோவேஷன் இன் க்ரீன் பேங்கிங் அண்ட் கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட சொல்யூஷன் சஸ்டைனபிள் ஃபினான்ஸை தே கேன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் திஸ் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் க்ரீனத்தான் இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலமா என்னென்னா ஐடென்டிஃபையிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் கிளைமேட் ஃபினான்ஸை வந்து சூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ பேங்க்ஸ் அண்ட் ஃபின்டெக்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி they are going to do soன்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் டெபாசிட் ஃப்ரேம்வொர்க், அதாவது பேங்க்ஸை வந்து க்ரீன் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. க்ரீன் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு. ஸோ க்ரீன் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு பத்திரம் தான். அந்த பத்திரத்தில் மூலியமாக வாங்குகிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தேட் அமௌண்ட் வில் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் தே வில் யூஸ். ஸோ எதுவுமே வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பாதகமாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு தே ஓன்ட் யூஸ். ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸ் கிட்டேயுமே வந்து தே ஆர் டெல்லிங் தட் க்ரீன் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெபாசிட்ஸை யூஸ் ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனியூவபிள் எனர்ஜியை பிஎஸ்எல்ல ஆட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபண்ட் பண்ணுங்கள், அதை யூ கேன் ஆட் இட் இன் யோர் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அவங்களோட லெண்டிங் டு சோலார், விண்ட், பயோ எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தே ஹாவ் டு ஆட். அண்ட் அதுதான் இப்போ சொல்லிட்டாங்க இல்லையா, ரெனியூவபிள் எனர்ஜியை பிஎஸ்எல் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை டார்கெட்டை ரீச் பண்ணணுன்றதுக்காகவாது பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் will do so. ஸோ ஆர்பிஐயோட கமிட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. ஸோ இந்த சீசனில் வந்து சுகர் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் ப்ரொடக்ஷனோட டிக்ளைனால் நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னா, யூஸ்வலாக அந்த சுகர் ரேட் வந்து அதிகமாகும். சுகரோட எம்எஸ்பியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல தேர் வில் பி அ டிஸ்கிரிப்ரன்சி. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஹை காஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ப்ரொடக்ஷன் சீசனுக்கு தே வில் ரிலை ஆன் தேட். ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குமா. அண்ட் தென் த தேர்ட் ப்ராப்ளம் இஸ் எத்தனால் பிளெண்டிங். ஸோ எத்தனால் பிளெண்டிங்க்கு சர்டன் கம்பெனிஸ் வந்து இந்த ஃபார்மர்ஸோட டைப்பில் இருப்பாங்க. இவ்வளோ சுகர் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் வில் ஆல்சோ டிஸ்டர்ப்ட். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தே ஆர் அனலைசிங் இட். ஸோ எவ்வளோ டிக்ளைன் இருக்குன்னா 16.13% வந்து டிக்ளைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NFCF ஃப்ளாக்ஸ் டேட்டா ஆம்பிகுட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தேட் அப்படி. ஸோ ஏன் இந்த நியூஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா, இதில் ஃபுல்லாகவே ஃபேக்சுவல் தான் இருக்கும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் NFCSF அதோடைய ஃபுல் ஃபார்ம் மட்டும் இல்லை, விச் இஸ் நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரிஸ் லிமிடெட். என்னது? நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரிஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து விச் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சுகர் செக்டார் இன் இந்தியாவில் தே ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட். ஸோ அவங்க தான் வந்து ஆம்பிகுட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ், ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்னதுன்னா, யூஎஸோட ட்ராவல் பேன் வந்து தே ஆர் கோயிங் டு அனௌன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இல்லை. ஸோ ரெட் லிஸ்ட்னால் என்னென்னா, கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரிலேருந்து யாருமே உள்ளே வரக்கூடாது அண்ட் தேர் ஷுட் பி நோ கோயிங். ஆரஞ்ச் லிஸ்ட்னால் ரொம்ப ஸ்க்ரீனிங் நிறையா டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லோனா 60 days வரையும் தே கேன் டூ சர்டன் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ க்ரீன் லிஸ்ட் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட் தான் வந்து ஆரஞ்ச் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னதுன்னா, ரெட் லிஸ்ட் வந்து தே ஆர் கோயிங் டு டூ ஃபார் 2017 வந்து ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே வந்து ரெட் லிஸ்ட் கொடுத்தாரு. ஸோ அந்தளவுக்கு ஹீ இஸ் ஹிப்போக்ரட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹீ அனௌன்ஸ்ட் நார்த் கொரியாவிலேருந்து தே கேன் கம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு. அண்ட் 2021 ஆஃப்டர் பிடன் ஹீ கேம் அண்ட் ரிவோக்ட் ஆல் த ட்ரம்ப்போட பேன்ஸ் எல்லாத்தையும் ஹீ ரிவோக்ட். அண்ட் நார்த் கொரியா மேலே அகெயின் ஹீ ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் இஸ் கன்சிடரிங் 43 கண்ட்ரீஸ் மேலே ஹீ இஸ் கன்சிடரிங் ரெட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் அவளோட ட்ராவல் பேனே வந்து 2021 ஜோ பிடன் ரிவர்ஸ்ட் எவ்ரி திங். இப்போ கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது ரெட் லிஸ்ட்டில் அப்படின்னா, 11 கண்ட்ரீஸ் மேலே வந்து சஸ்பென்ஷன் போட போகிறாரு. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரீஸ். ஸோ கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸான கியூபா இது மேலெலாம் வந்து ஹீஸ் புட்டிங். அண்ட் நார்த் கொரியாவுமே வந்து அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹீ இஸ் நாட் இன் குட் மூட் போல். ஸோ ஆரஞ்ச் லிஸ்ட்டில் வந்து சிவியர் விசா ரெஸ்ட்ரிக்ஷனில் பெலாரஸ் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ். அண்ட் அதுலேருந்து ரஷ்யா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி பேர் வந்து எதுலையுமே இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் என்ன மைண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ லிஸ்ட்னால் என்னென்னா, 60 day விண்டோவில் கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தே ஹாவ் டு அட்ரஸ். ஸோ வித்தின் 60 daysக்குள்ளே டு அவாய்ட் ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷனை தே ஹாவ் டு கண்ட்ரீஸ் ஹேஸ் டு ரிசால்வ் வித் யூஎஸோட கன்சர்ன். அதாவது அவங்கக்கிட்ட போய் பேசணும், என்னங்க எங்களையும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ரீசெண்டாக இந்த ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த ஃப்ராட் ஏதோ ஒரு மோடி, ஐம் நாட் ஷுர், வெயிட் ஐ வில் சர்ச் ஹிஸ் நேம், லலித் மோடி. ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த தேடப்படுற குற்றவாளி. ஸோ இந்தியன் ஹை கமிஷன் இன் லண்டனில் என்ன பண்ணியிருக்காரு, ஹீ சரண்டர்ட் ஹிஸ் இந்தியன் பாஸ்போர்ட் அண்ட் வனுவாட்டு ஏதோ ஒன்று. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரீஸ். ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, ஸோ கீழே வெயிட் ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, ஸோ ஆஸ்திரேலியா பக்கத்தில் நியூசிலாந்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் குட்டி குட்டி ஐலாண்ட் கண்ட்ரீஸில் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஐலாண்ட் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து ஹீ சீக்ட் சிட்டிசன்ஷிப், பட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது சப் ரீஜனல் ஐலாண்ட் குரூப்பிங்ஸில் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒன். அண்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிஜிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில், ஃபிஜி பக்கத்தில் தான் இட் வில் பி ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும், ஸோ ஃபிஜி இருக்கும், ஃபிஜி பக்கத்தில் தான் திஸ் வில் ஆல்சோ பி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லோ லிஸ்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரெட், ஆரஞ்ச், எல்லோ அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ 2017 ஹீ முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ் 7 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹீ மேட் பேன் அண்ட் ரிவர்சல் த ட்ராவல் பேன் ஃப்ரம் நார்த் கொரியா அண்ட் பிடன் வந்து எல்லாத்தையும் ஹீ ரிவோக்ட் எவ்ரி திங். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அதனுடைய மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா, 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து தே ஷுட் பி ஃப்ரம் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வந்திருக்கணும். ஸோ 12 month, அதாவது 1 year வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்கப்படும். இன் டாப் 500 கம்பெனிஸில் தே வில் கிவ் திஸ் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த பைலட் ஃபேஸ் வந்து 25 lakh யூத்தை வந்து டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. 24 செக்டார்ஸில் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்பேன் பண்ணாங்க. லைக் ஆயில், கேஸ், எனர்ஜி, ட்ராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆட்டோமேட்டிவ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ எலிஜிபிலிட்டி என்னவாக இருந்துச்சுன்னா 10th 12th ஐடி, பாலிடெக்னிக் ஆர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். ஸோ நான் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அண்ட் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடிலேருந்துலாம் வந்துடக்கூடாது. ஸோ நான் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து 8 lakhக்கும் லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ ஹவுஸ் ஹோல்டு இந்த சென்ஸ் யாரெல்லாம் அந்த ஃபேமிலி மெம்பரில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட இன்கமும் சேர்த்து தான். ஸோ நோ ஃபேமிலி மெம்பர் ஹேஸ் டு ஹேவ் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி. ஸோ அதில் வந்து இப்போது இந்த மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டேட் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் டு த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தே ஆர் லான்ச்சிங் திஸ். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை ஆப்போட ஆக்சசபிலிட்டி, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான், ஸ்கில்லிங், இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ரெடினஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆப்போட இது 24-25 பட்ஜெட்டில் தான் வந்து இதை சொல்லியிருந்தாங்க. ஜூலையில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜூலை பட்ஜெட்டில் வந்து ஒரு 3 ஃப்ரெஷ் ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து இது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நேஷ்னல் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டாப் 500 கம்பெனிஸ்க்கு ஓவர் 5 yearsக்கு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 1 crore இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இன்டர்ன்ஷிப். ரவுண்ட் 1 அக்டோபர் to டிசம்பர். ஏன்னா ஜூலையில் தானே பட்ஜெட் வந்து 24ல் கொடுத்தாங்க. ஸோ அக்டோபர் to டிசம்பர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, பைலட் ப்ராஜெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போது. ஸோ அந்த ரவுண்ட் 1ல் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரவுண்ட் 2 வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலயமா எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி நீட்ஸ், பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் தேட் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இண்டஸ்ட்ரி நீட் என்ன அப்படின்னு தெரியாமல் தே ஆர் ஹேவிங் அ டிப்பிக்கல் சப்ஜெக்ட் லைக் பிஏலாம் வந்து தே ஆர் நாட் ஹேவிங் இண்டஸ்ட்ரி ரெடி, இண்டஸ்ட்ரி கேப்பபிளாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டு ஒர்க் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தே ட்ரை டு டூ ஸோ அப்போது அந்த எலெக்ஷன் அப்போது தட் வாஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜூலை, ஜூன் அந்த எலெக்ஷன் நடக்கிற டைமில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை தான் மேஜர் கன்சர்னாக வச்சுருந்தாங்க. ஸோ இல்லை, தேர் வாஸ் நோ அன்எம்ப்ளாய்மெண்ட், தேர் வேர் இன்ஃபேக்ட் நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து லான்ச் பண்ணது தான் இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் திங். எல்லாருமே வந்து ரொம்ப தே லுக்ட் இன் டு. ஸோ அதனுடைய ப்ராக்ரஸ் என்னன்றதை அட்லீஸ்ட் நவ் தே ஹேவ் கிவன். ஸோ இப்போ வந்து பார்லிமெண்ட்ரி செஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அப்போவுமே வந்து தே ஆஸ்க் தி சர்டன் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் ஸ்கீம்ஸ். ஸோ அப்போயும் வந்து தே ஹேவ் கிவன் சர்டன் ஆன்சர்ஸ் ரிலேட்டட் டு திஸ். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து
ராஜீவ் யுவா விக்ஷம் ஸ்கீம் தெலங்கானா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, டு சப்போர்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை எம்ப்ளாய் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட 20,000 வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஆர் ஆல்சோ தெலங்கானாவும் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு அசம்பிளி அப்போது சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மார்ஜினலைஸ்டு யூத்தை வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்காக. ஸோ அன்எம்ப்ளாய்டு யூத் ஃப்ரம் எஸ்சி எஸ்டி பிசி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணி தான் இந்த ராஜீவ் யுவா விகாசம் ஸ்கீம் 60,000 crore வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். 5 lakh யூத் அக்ராஸ் தெலங்கானா வந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லோன்ஸ் அப் டு 1 lakh will be given. 80% சப்சிடியோட will be கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லோன் அப் டு 2 lakhக்கு 70% சப்சிடி, 3 lakhக்கு 60%. லோன் யூசேஜ் என்ன பண்ணணும்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வந்து தே ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் அதுக்காக தான் யூஸ் பண்ணணும். இதன் மூலிமா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் அதிகமாகும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமாகும், ஸ்ட்ரென்தனிங் தெலங்கானாவோட எக்கனாமி. ஸோ தே ஆர் ஆல்சோ தெலங்கானாவுமே வந்து 1 trillion எக்கனாமியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் 1 trillion எக்கனாமியை. ஸோ தேட்ஸ் இட். ஸோ எக்ஸிஸ்டிங் லா இன் சத்தீஸ்கர் வந்து ரெகுலேட் பண்ணி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸிஸ்டிங் லாவை வந்து மாற்றிருக்காங்க. சத்தீஸ்கர் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆக்ட் 1968. ஸோ அதை வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டராக ஆன்டி கன்வர்ஷன் லா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் ஆக்ட் 1968 வந்து இப்போ இருக்குது. ஸோ இது வந்து ஃபோர்ஸ்டாக ரிலீஜியஸ் மாற்றினாங்க, ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொரு ரிலீஜியனுக்கு மாற்றுறதுக்கு யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி வந்து இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்கோப் எக்ஸிஸ்டிங் ஆன்டி கன்வர்ஷன் லாவை வந்து தே ஆர் கோயிங் டு அதில் சில சேஞ்சஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ரிக்டாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டர் லீகல் ஃப்ரேம்வொர்க் டு ரெகுலேட் கன்வர்ஷன், ப்ரிவெண்ட் இல்லீகல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அண்ட் ஃபெய்த் ஹீலிங் கேதரிங் எல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தட் சத்தீஸ்கர் வந்து விஜய் சர்மா அவர் தான் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜேபி எம்எல்ஏ கிளைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஜய் சந்திரகர் தட் என்ஜிஓஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் ஃபண்டிங்கை ஃபார் ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு தே யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இன் சோஷியல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோன்ற பேரில் இப்படி பண்ணுறாங்கன்ற சொல்லி பிஜேபி எம்எல்ஏ கிளைம் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதனால் தே ஆர் யூஸிங் தேட். ஸோ தே ஆர் டேக்கிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் ஹேண்ட் அண்ட் லீகல் கேசஸ் ஆன் கன்வர்ஷன் இன் சத்தீஸ்கர் வந்து கூடிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் தேர் இஸ் நோ மச். பட் யா, என்ஜிஓ ஃபண்டிங் ஆடிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஆக்ஷன் அகேன்ஸ்ட் வயலேட்டர்ஸ்லாம் எடுக்கணும், ப்ரிவென்டிங் கோயர்சிங் அண்ட் இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கு கண்டிப்பாக ஒரு இது வரும் போல். ஸோ டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் டூரிஸ்ட் ஸ்கீம் படி. ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் ப்ரொலாங்டாக அக்டோபர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்நேரம் வந்து அந்த டூரிஸ்ட் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றது பிரசாத் ஸ்கீம் அப்படின்னு சர்டன் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 116 ஸ்கீம் டூரிஸ்ட் ஸ்பேஸை வந்து டெஸ்டினேஷன் ஸ்பேஸை வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் ஃபார் வேரியஸ் டூரிஸ்ட் ஸ்கீம்ஸ்க்காக. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, அப்ரூவல் எவ்வளோ, என்ன மாதிரியான கோலோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்கீம் பேர், அதுக்கு எவ்வளோ டெஸ்டினேஷன் அண்ட் அதனுடைய தீம் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் நம்மளோட கவர்மெண்ட் என்ன மாதிரியான டூரிஸ்ட் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்கன்றது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நம்மளுக்கு கிடைச்சது தான். ஸ்வதேஷ் தர்ஷன், சிபிடிடி, SCI which is Special Assistance to States for Capital Investment. இது வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பாங்க. the state will take care of the destination. ஸோ சேலஞ்ச் பேஸ்ட் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் இது வந்து ஸ்டேட்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ண வைக்கும். டூரிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு பிடிச்சிருந்தா we will encourage it அப்படின்ற மாதிரி. இது வந்து தீம் பேஸ்டு சர்க்யூட் சிஸ்டம், அதாவது ஸ்வதேஷ் தர்ஷன். மேஜர் டெம்பிள்ஸ் எங்கே கண்டினியூஸாக இருக்குன்னா இதுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோட்வேஸ் இருக்கணும் அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அந்த பிளேஸை சுற்றி உள்ள இடங்களையுமே வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் அண்ட் அந்த பிளேஸையும் வந்து தே வில் சேஞ்ச் ஸ்லோலி. ஸோ அதுதான் வந்து ஸ்வதேஷ் தர்ஷன். ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் டூரிசமும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தே ஆர் கோயிங் டு டூ. ஷார்ட் டேர்ம் ஜாப் ஓரியன்டட் ஸ்கில் ப்ரோக்ராம்லாம் தே ஆர் கோயிங் டு டூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம டூரிசம் எல்லாமே வந்து பூஸ்ட் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும், கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பூஸ்ட் ஆகும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட்.
MG Narega wages. So there was a time that minimum wage வந்து ரொம்ப லோவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஜி நரேகாவில் they fixed the minimum wage இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் people started bargaining to their owners that ஒரு எம்ஜி நரேகாலேயே வந்து இவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, ஐ மஸ்ட் கெட் மோர் தேன் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்து எம்ஜி நரேகா. ஸோ அதனுடைய வேஜஸை வந்து மாற்றுறதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா இன்க்ரீஸ் வேஜஸ் டு மேட்ச் ப்ரைஸஸ் ரைஸ் அண்ட் என்ஷூர் யூனிஃபார்ம் ரேட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு ஃபார் லாங்கர் பீரியட் அதே ப்ரைஸ் இருக்கிறதுனால தே ஆர் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட்டியோட சேர்பர்சன் யார்? சப்தகிரி சங்கர் உலக்கா, காங்கிரஸோட எம்பி. ஸோ ஹீ இஸ் த ஒன். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ரூரல் டெவலப்மெண்ட் ஹேஸ் ரெக்கமெண்டட் ரிவைசிங் த எம்ஜி நரேகா வேஜஸ் டியூ டு த ரைசிங் காஸ்ட். ஸோ மேஜர் டிமாண்ட்ஸ் என்னென்னா எம்ஜி நரேகா வேஜஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ரைஸை ஒட்டி வந்து தே ஹாவ் டு இன்க்ரீஸ் அண்ட் யூனிஃபார்ம் வேஜஸ் எல்லா ஸ்டேட் அக்ராஸ் எவ்ரி ஸ்டேட் த ப்ரைஸ் ஷுட் பி யூனிஃபார்ம் அப்படின்னும் டைம் ரிலீஸ் ஆஃப் பெண்டிங் வேஜஸ். ஸோ அது வந்து பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்காலில் தே ஆர் நாட் ஆடிங் இன் த எம்ஜி நரேகா. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹோல்டட் because there is not அவங்களோட கவர்மெண்ட் இல்லாதனால. ஸோ நோ ஆக்ஷன் ஹேஸ் பீன் டேக்கன் டிஸ்பைட் மல்டிபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இது பண்ணிட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் கவர்மெண்ட் கிட்டேருந்து தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியூஸ் பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லோ எம்ஜி நரேகா வேஜஸ் கம்பேர்ட் டு இன்ஃப்ளேஷன், டிலே இன் வேஜஸ் பேமெண்ட் இருந்து இருக்குது. ஸோ நீட் ஃபார்ம் யூனிஃபார்ம் வேஜஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்றதும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் ஆகும், மைக்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் வில்லேஜ் டு வில்லேஜ். பிகாஸ் பக்கத்தில் உள்ள வில்லேஜில் பெட்டர் வேஜ் இருக்குது அப்படின்னா பீப்புள் யூஸ் டு கோ தேர். ஸோ அதுவும் வந்து கம்மியாகும். ஸ்ட்ராங்கர் சோஷியல் சேஃப்டி நெட்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். பிபி ஷாஹட் பிரசார் பாரதி ஹேஸ் ஷேர்ட் நியூஸ் ஃபீட் சர்வீசஸ். ஸோ இது வந்து நம்மளோட எதுக்கு ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நியூஸ் சேனலில் போய் அக்வயர் பண்ணி தமிழ்நாட்டில் கூட ஒன் ஆஃப் த நியூஸ் பேப்பர் கம் நியூஸ் சேனலில் வந்து பிஜேபி டுக் ஓவர்ன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வருது. ஜூனியர் வகனில் போட்டிருந்தாங்க. ஸோ yeah, let's not go much into it. It provides logo free news content in multiple formats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ yeah, let's see. 1 year வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்த பிபி ஷாபட். அண்ட் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2026 வரையும். ஸோ யூஸ்வலாக கம்ஸ் வித் ஃப்ரீ இல்லையா. ஸோ தட் பீப்புள் ஷுட் கெட் யூஸ் டு இட் அப்படின்றதுக்காக. ஸோ பிரசாத் பாரதி ஷேர்ட் ஆடியோ விஷுவல் ஃபார் ப்ராட்காஸ்ட் அண்ட் டிசமினேஷன், ஷேர்ட் ஃபீட் சர்வீசஸ், லோகோ ஃப்ரீ நியூஸ் கண்டென்ட் வந்து இருக்கும் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட டூ மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆக்சஸ் அன்டில் மார்ச் 2026. ஸோ ஸ்மால் அண்ட் இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸை வந்து இது சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் நியூஸ் கவரேஜ் 1000 நியூஸ் ஸ்டோரிஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்களாம். மோர் தென் 50 கேட்டகரிஸில் ஆல் மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸில் இட் வில் பி அவைலபிள். ஸோ வைட் நியூஸ் நெட்ஒர்க் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்காங்களாம். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லோகோ ஃப்ரீ அண்ட் நோ கிரெடிட் ரெக்வயர்ட் தேவையில்லை. ஆல் கண்டென்ட் இஸ் அவைலபிள் வித்தவுட் லோகோஸ். ஸோ மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் அந்த கண்டென்ட்டை வந்து தே கேன் யூஸ். ஓகே. Live feed feature, national events and press briefing without logos வந்து they will have a media repository. So they will act as a repository, அதாவது களஞ்சியம் மாதிரி they will act, and archival library-ஆவும் they will act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இதன் மூலயமா ஸ்மால் அண்ட் ரீஜனல் மீடியா ஹவுசஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம். நியூஸ் கவரேஜ் அண்ட் ஆக்சசபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும் அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் நியூஸ் மீடியா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன தான் நம்மளோட ஜேர்னலிசம் ரிலேட்டடாக நம்மளோட இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா 33 கண்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அதில் 29th கண்ட்ரி நம்ம இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது நம்மளோட நிலைமை. பட் யா, ஸோ வாட் இஸ் த குவிக் ரீகால் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி டே அப்படின்னு ஒன்று வந்து March 18 we are observing, which is இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபேக்ட்ரியாக க்ரியேட் பண்ணதுனால அந்த ஒரு டே. CEO ஆஃப் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஸோ அது வந்து டாக்டர் சிவகுமார் கல்யாணராமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இன்டெல்லோட CEO இது வந்து லிபுட்டான் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டூவர்ட் யங்கை வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ட்ரினாட் அண்ட் டபாகோ அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஹீ இஸ் த பிரைம் மினிஸ்டர், நியூ பிரைம் மினிஸ்டர். அண்ட் இஸ்ரோவோட சேர்மன் வி நாராயணன் வந்து ஒரு இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன் IIT மெட்ராஸில். வாட் இஸ் தேட் அப்படின்னா ராமகிருஷ்ணா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹியூமன் கொரோனா வைரஸை பற்றின ஒரு டிடெக்ஷன் இன் கொல்கட்டா ஒரு கேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சும்மா ஒரு நியூஸ் வாஸ் தேர். அண்ட் அமித்ஷா வந்து லஜ்பதி
பர்புகான் போலீஸ் அகாடமியை வந்து அசாமில் லான்ச் பண்ணாங்க. தென் ஃபர்ஸ்ட் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெம்பிள் இன் தானேயில் மகாராஷ்டிரா சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். தென் அவ்வளோதான், மித்த எல்லாமே வந்து வேஸ்ட். ஸோ that's it for today. All the best for your exams and thank you.